வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம பயாஸ் எடிட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஏன் பயாஸ் எடிட்டிங் பண்ணோம்னா, நம்ம சிப்ல உள்ள எல்லா வோல்டேஜ் எல்லாம் சிக்னல்லாம் கரெக்ட்டா வருது. பயாஸோட ப்ரோகிராம் பயாஸ் மட்டும் ஒர்க் ஆகலன்ற பட்சத்தில வந்து, நம்ப பயாஸ மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே உள்ள ஓல்டு பயாஸ்ல உள்ள செட்டிங்ஸ இது ஃபைல்ஸ ரிமூவ் பண்ணிட்டு, நியூவா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பயாஸ வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். லேட்டஸ்ட் ஜெனரேஷன்லாம் இது போல மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணுவோம். இத தான் பார்க்க போறோம். நம்ம டெல் லேட்டிட்யூட்ல E6540ன்ற மாடல்ல 2 பயாஸ் இருக்கு. ஒண்ணு வந்து மீ ரீஜன் 4 MBல ஒரு பயாஸ் இருக்கு. இன்னொன்னுல 8 MBல ஒண்ணு இருக்கு. 25Q64ன்னு ஒரு மாடல். 25Q32ன்னு இருக்கு. 32ன்னா 4 MB, 64ன்னா 8 MB. 2 பயாஸ் இருக்கு. இத வந்து நம்ம இந்த 2 பயாஸையும் ஒரே பயாஸா மாத்திக்கிறதுக்கு எக்ஸ் எடிட்டர் யூஸ் பண்றோம். எக்ஸ் எடிட்டர் யூஸ் பண்ணி இதுல 2 பயாஸையும் ஓபன் பண்ண போறோம். ஓல்டு பயாஸ் இது. ஓல்டு பயாஸ் உடைய எண்ட்ல மூவ் பண்ணிட்டு மீ ரீஜன் இத வந்து காப்பி பண்ணிரோம். காப்பி பண்ணிட்டு ஓல்டு பயாஸ் போயிட்டு அதோட எண்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம கண்ட்ரோல் பி இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ ஓல்டு இருக்கு. இதுல போயிட்டு சேவ் ஆஸ். பேக்கப் ஆஃப் ஓல்டு பயாஸ் பைனரி பின்னு எடுத்துக்கிறோம். இதை சேவ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் ஆல்ரெடி இருக்கு. சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரே பயாஸா மாறிடுச்சு. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே பயாஸா இருக்கு. இப்போ வந்து இது என்ன வெர்ஷன் இது ரிலேட்டடா அனலைஸ் பண்றதுக்கு மீ அனலைசர் வச்சு அனலைஸ் பண்ண போறோம். மீ அனலைசர் வச்சு இந்த பேக்கப் ஆஃப் ஓல்டு பயாஸ் பின்னை ஆட் பண்ண போறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆஃப் ஓல்டு பயாஸ் பின் டாட் பைனரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9.0.21.1462 இந்த வெர்ஷன் இருக்குது. 9.0 வெர்ஷன் இருக்குது. ரிலீஸ் எக்ஸ்ட்ராக்டட் இது 5 MB SQ 5 MB. இதோட வெர்ஷன் இதெல்லாம் போட்டிருக்கு. இது வந்து டேட்டு இதெல்லாம் இருக்குது. ஓகே. இதில் வந்து எதுவும் எரர்லாம் எதுவும் காமிக்கல, கிளியராக இருக்குது. ஓகே. இப்போ நியூ பயாஸை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். நியூ பயாஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் இதெல்லாம் டூல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இன்டெல் மீ சிஸ்டம் டூல்ஸு 9.1 எடுத்திருக்கேன். அடுத்த வெர்ஷன் எடுத்திருக்கேன். அடுத்தது மீ சிஸ்டம் டூல்ஸு 9.1 ஆர் 7 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டெல் லேட்டிடியூட் இந்த பயாஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு நியூ பயாஸ்ன்னு ஒரு ஃபோல்டரில் இதை வச்சுருக்கேன். இதை தான் மெர்ஜ் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சிஸ்டம் மீ டூல்ஸை யூஸ் பண்ணணும். FITC டூல்ஸை யூஸ் பண்ணுறேன். இதில் போயிட்டு பேக்கப் பண்ண ஒரு ஓல்டு பயாஸை பண்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஓல்டு பயாஸை இதிலேருந்து எடுத்துக்கிறேன். பைனரி ஃபைல்ஸ் இது இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பில்டு செட்டிங்ஸில் ஜென்ரேட் இன்டர்மீடியட் பில்டை ஓகே கொடுத்துட்டேன். அண்ட் இதில் போய்ட்டு இன்னொரு செட்டிங்கும் மாற்ற போகிறேன். பில்ட் செட்டிங்கில் அவுட்புட் இமேஜ்னு இருக்குது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், லொக்கேட் பண்ணி ஃபைலை எங்கே வேணும் அப்படின்றத கொடுக்க போகிறேன். இதில் போய்ட்டு நியூ பயாஸ் மீ க்ளீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டாட் பைனரி டாட் பின் தான் ஆல்ரெடி இருக்குது. அதனால் பைனரியாக தான் வரும். சேவ் கொடுத்தாச்சு. ஓகே, ரைட். இதில் போய்ட்டு நம்ம இதில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டீகம்ப்ரஸ் ஆகிருக்கும் அந்த ஃபைலு. பேக்கப் அதே நேமில் ஆகிருக்கும். இந்த டீகம்ப்ரஸ் இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல்லேருந்து ஓல்டு ஃபைலை மாற்ற போகிறேன். ஓல்டு ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து மாற்ற போகிறேன். அது வந்து நியூ பயாஸ்னு வச்சுருக்கேன். இந்த 2 ஃபைலையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இதில் வந்துட்டு இன்டெல் மீ டூல்ஸ் சிஸ்டம் மீ டூல்ஸில் போய்ட்டு ஃப்ளாஷ் டூல்ஸில் பேக்கப் ஆஃப் பயாஸ் இதில் என்ன இருக்குது,
பேக்கப் ஆஃப் ஓல்டு பயாஸ்னு ஒன்று இருக்குது, பேக்கப் ஆஃப் நியூ பயாஸ்னு இருக்குது. நம்ம ஆக்சுவலாக என்ன ஃபைல் நேம் எடுத்துருக்கோன்றது பார்ப்போம். சரி, அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா ஓல்டு பயாஸ் தான் எடுத்துருக்கோம், ரைட்டா? ஸோ அப்போ ஓல்டு பயாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ளாஷ் டூலில் போயிட்டு ஓல்டு பயாஸ் இதில் போய் டீகம்ப்ரஸில் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் வி பண்ணும்போது ரீப்ளேஸ்ன்னு கேட்குது. ஏன்னா சேம் நேமாக இருக்கிறதுனால ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ ஓல்டுலேருந்து நியூவாக மாற்றியாச்சு. ஸோ இதோடைய ஒர்க் ஓவர். ஸோ பில்ட் பண்ணலாம். பில்ட் பண்ணும்போது சம் எரர்ஸ் ஏதாவது ஜென்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இது ரன் ஆகுது. ஸோ OEM பப்ளிக் கீ ஹேஷ் cannot be empty அப்படின்னு வருது. அதாவது பூட் கார்டு எம்டின்னு வருது. ஓகே, பூட் கார்டு ரீஜன்றது வந்து நம்ம மீ ரீஜனில் போயிட்டு கான்ஃபிகரேஷனில் பூட் கார்டில் வந்து அன்னோன் இருக்குது. அன்னோனில் போயிட்டு ஸோ பூட் கார்டு ப்ரொஃபைல் நோ FVMEன்னு கொடுத்துட்றோம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஃபைனலாக பில்ட் பண்ண போகிறோம். பில்ட் இமேஜ் பில்டு பண்ணியாச்சு. ஓகே கொடுத்தாச்சு. ஓகே, இமேஜ் டன். ஸோ எரர் ஃப்ரீயாக இருக்குது. இப்போது நம்ம இதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த செட்டிங்ஸை சேவ் பண்ணிக்கிறோம். அன்டைட்டில் செட்டிங்னு இருக்குது. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு உள்ளே போய் பார்க்க போகிறேன். உள்ளே போயிட்டு டெல்லில் போயிட்டு நம்ம பண்ண க்ளீன் இந்த 2 பயாஸ் வந்துருச்சு. இது மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரே பயாஸு. இது 2 செப்பரேட் பயாஸு. ஒன்று வந்து பயாஸு, இன்னொன்று மீ பயாஸு. இது ரெண்டு இதுவும் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ மீ அனலைசர் மூலிமா முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு மீ அனலைசர் மூலிமா போயிட்டு ஸோ நியூ பயாஸ் க்ளீன் இதில் வந்து என்டர் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் பழைய பயாஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதில் பாருங்க 9.021 இது வந்து லேட்டஸ்ட், அதோட லேட்டஸ்ட் வெர்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராக்டட் SKU இதுவும் 5 MB. ஸோ இதில் வெர்ஷன் செக்யூரிட்டி நம்பர் இதில் வந்து வெர்ஷன் இதோட இது மாறி இருக்கு, ப்ரொடக்ஷன் கீ. ஸோ மற்றபடி டேட்டு இந்த சைஸ் இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்றதுனால 2018 வந்திருக்கு. ஏன்னா 2018 இதில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பயாஸில் இங்கே இருந்ததே இது ஒரு பாருங்கள் ரிலீஸ், சரியா? ஸோ இது வந்து 2018 லேட்டஸ்ட் பயாஸ் இது, சரிங்களா? ரெண்டுமே சேம் சைஸ் இருக்குது. ஸோ இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளீன் 1 க்ளீன் 2ன்னு போட்டிருக்கு. இதுதான் 12 மொத்தமாக சேர்ந்து 12. இப்போ ஓல்டு பயாஸ் பாருங்கள், இது வந்து நியூ பயாஸு ரீநேம் பண்ணுறேன். நியூ பயாஸில் மீ க்ளீன், நியூ பயாஸு மீ. ஸோ இது வந்து 2 பயாஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு நிமிஷம், இதில் வந்து ஓல்டு பயாஸ்ன்னு போடணும். இது மீன் போட்டிருக்கு. ஓல்டு பயாஸ் இது இதோட இது நியூ பயாஸு இது வந்து மீ பயாஸ். 2 பயாஸ் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்லேயே வந்து 2 IC இருக்கும். நியூ மீ க்ளீன். ஸோ இதுதான் 2 பயாஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோடைய வேல்யூவும் இது வந்து ஒரே நிமிஷம், இதில் பார்த்தீங்கன்னா 2 பயாஸ் இருக்குது. ஸோ இங்கே ஓல்டு பயாஸ் இருக்கிறப்போல நியூ மீ க்ளீன் வந்து நியூ க்ளீன் பயாஸ் இது 2 இருக்குது. சேம் வேல்யூ டோட்டலாக சேர்ந்து ஒரே பயாஸாக பார்த்தீங்கன்னா 12,288 வருது. ஸோ இதுவும் வந்து தனித்தனியாக 2 ஓல்டு பயாஸு. ஸோ இப்போ மாடிஃபைட் பயாஸும் நியூ பயாஸும் ஒரே இதாக இருக்குது. மீ அண்ட் லைசர்லையும் கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ பயாஸில் வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணால் இது வந்து ஒர்க் ஆகும், எரர் ஃப்ரீயாக ஒர்க் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.